படித்ததில் பிடித்தது. ஒரு நாள் கணவரும் மனைவியும் ஒன்றாகச் சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு பிச்சைக்காரன் அவர்களின் வீட்டுக் கதவை தட்டினார். அதற்கு கணவர், யார் கதவை தட்டுகிறார் என்று கேட்டார். மனைவி, பிச்சைக்காரன் தட்டுகிறார், அவருக்கு கொஞ்சம் கறியை கொடுங்கள் என்றாள். அதற்கு கணவன், அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அந்த பிச்சைக்காரனை துரத்திவிட்டனர். பின்னர் நாட்கள் கடந்தன. அந்த கணவர் வறுமையில் சிக்குண்டு தவியாய்த் தவித்து அவரும் மனைவியையும் விவாகரத்து பெறும் நிலைமை ஆயிற்று. அந்த பெண் வேறொருவரை மறுமணம் செய்து கொண்டார். ஒரு நாள் தன் இரண்டாம் கணவருடன் சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அவர்களருகில் பொரித்த கோழி இருந்தது. அந்நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. அப்போது கணவர் மனைவியிடம் சொன்னார், பிச்சைக்காரன் வந்திருப்பதைப் போல தெரிகின்றது. இந்த முழு கோழியையும் அவருக்கு கொடுத்துவிடு என்றார். அவருடைய மனைவி அங்கு சென்று அந்த கறியை கொடுத்துவிட்டு வரும்போது அழுது கொண்டே வந்தாள். கணவன் கேட்டார், ஏன் அழுகிறாய்? அதற்கு அவள், அந்த யாசகம் கேட்பவர் யாரென்று தெரியவில்லையா என்றாள். அதற்கு கணவன், இல்லை, தெரியவில்லையே என்றார். அதற்கு அவள், அவர் என்னுடைய முதல் கணவர் என்றாள். அதற்கு அவர் கேட்டார், நான் யாரு என்று தெரிகிறதா? அதற்கு அவள், இல்லை, தெரியவில்லையே என்றாள். அதற்கு கணவன், நான் தான் முதலில் யாசகம் கேட்டு வந்து உன் முதல் கணவரால் துரத்தியடிக்கப்பட்ட பிச்சைக்காரன் என்றார். நம் நிலைமையை எப்படி வேண்டுமானாலும் கடவுள் மாற்றலாம். யாருடைய நிலைமை எப்படி மாறும் என்று கடவுளைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உங்களிடம் செல்வம் இருக்கிறது என்று மற்றவர்களை கீழ்த்தரமாக பார்க்காதீர்கள். ஆடம்பர வாழ்வு நிலையற்றது.